வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம இப்பொழுது பார்க்கலாம் வாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் இப்பொழுது உயர்த்தப்படும். இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆங்கில ஆசிரியர்கள் 1091 பேருக்கு திறன் பயிற்சி வழங்குகிறாங்க. ஜனவரி 19 முதல் 5 நாட்கள் வரை நடைபெறுதுங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசு பள்ளிகளில் ஆங்கில பாடம் கற்பிக்கும் 1991 பட்டதாரி ஆசிரியர்களுக்கான 5 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி ஜனவரி 19 முதல் நடைபெற உள்ளதுங்க. இது குறித்து மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் என்சிஆர்டி சார்பில் அனைத்து மாவட்ட கல்வி நிறுவனங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மண்டல அளவில் கோவை, மதுரை, வேலூர், திண்டுக்கல், சேலம், தஞ்சை உள்ளிட்ட இடங்களில் ஜனவரி 19 முதல் 23ஆம் தேதி வரை உண்டு உறைவிட பயிற்சியாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் ஆங்கில பாடம் கற்பிக்கும் 1991 ஆசிரியர்கள் பங்கேற்க உள்ளன. இந்த பயிற்சியில் பங்கேற்க உள்ள ஆசிரியர்கள், பயிற்சி வழங்கும் கருத்தாளர்கள் பட்டியல் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள், பயிற்சி நிறுவனங்கள், முதல்வர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு இது பெரும் சவாலாக இருந்தது. அந்த ஆசிரியர்கள் உரிய அட்டவணைப்படி பயிற்சி மேற்கொள்ள தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. இது தவிர பயிற்சியில் பங்கேற்கும் ஆசிரியர்களை 6 முதல் 10 வகுப்புக்கான ஆங்கில பாட புத்தகங்களை உடன் கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு உரிய நாட்களில் பண விடுப்பு செய்ய வேண்டும். இதில் அவ்வாறு கூறப்பட்டிருக்குங்க. தமிழகத்தில் அடுத்து பிஜிடிஆர்பி எனப்படக்கூடிய முதுகலை பட்டதாரியுடைய இந்த பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும். வேக்கன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா 1996 அப்படின்ற வேக்கன்சிஸ் நமக்கு இருக்குது இப்போதைய நிலவரப்படி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிவி லிஸ்ட்டு முடிக்கப்பட்டு தற்சமயம் தற்காலிக தெரிவு பட்டியல் ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு யாருக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது மக்களே. ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு தமிழகத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம் வெளியிட போகிறாங்க. நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை அறிவிக்க போகிற ஒரு அறிவிப்பாக இருக்குங்க. ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கூடுதலான காலி பணியிடங்களை உயர்த்தப்பட்ட பிறகு ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் எகிரி கொண்டு தாங்க இருக்குது. பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் மேஜரான பாடங்களுடைய காலி பணியிடங்களை உயர்த்தலாம். கிட்டத்தட்ட ஒரு மேஜராக இருக்கிற காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சயின்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு இந்த மேஜர் டிபார்ட்மெண்ட்டோடைய காலி பணியிடங்களை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 100லிருந்து 200 உயர்த்தக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே. இதற்கான அப்டேட்டை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிட போகிறதாக தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரியான தகவல்கள் தான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு உடனுக்குடன் கிடைக்குது. பிஜிடிஆர்பியுடைய அடுத்த அறிவிப்பு எப்பொழுது வரும், அடிஷ்னல் சிவி லிஸ்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, நிறைய பேப்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் பெயர் இன்னும் இருந்தும் அவர்கள் சிவி லிஸ்ட்டில் இல்லை அப்படின்ற நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவர்களுக்கு இந்த டைம் ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியம். 60லேருந்து 80 மார்க் இருக்கிற நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டில் பெயர் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்கள் கண்டிப்பாக வரும். விரைவில் உங்களுக்கு இதற்குண்டான அப்டேட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் வழங்க போகிறாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.